sir. May I now request our Honorable Minister of Finance, Pensions, Planning and Development, Dr. Murray Wilson, to address the gathering. Respected Chancellor, respected President, Vice President, Honorable Minister for Sports and Public Work Department, my good friend and my brother, Adav Arjuna, faculties, graduates, and all the stakeholders of this prestigious university, Satyabama. Very good morning to all of you. சத்யபாமா பொறியியல் கல்லூரி 1987. அடையமாக இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சான்சலர் மேடம் சொன்ன மாதிரி, பீயிங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, ஐ நோ சம்திங் அபவுட் திஸ் பட் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி. அது எனக்கு எவ்வளோ மேடைகள் எனக்கு நிறைய கிடச்சிருந்தாலும், ஒரு 16 ஆண்டு கழித்து இந்த கேம்பஸ்குள்ளே ஒரு முதல் மேடை எனக்கு கொடுத்துருக்காங்க. 16 ஆண்டு, 2010 என்னோடய டிபார்ச்சர். 16 ஆண்டு கழித்து இந்த ஒரு மேடைன்றது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக தலைவரை பற்றி சொல்லி தான் ஆகணும். 2 தலைவரை பற்றி சொல்கிறேன். முதல் சத்யபாமா யூனிவர்சிட்டியோட தலைவர், என்னோட காட்ஃபாதர், என்னோட மென்டர் திரு ஜேபிஆர் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க சோஷியல் மீடியாவில். சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்திருக்கும், சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்திருக்கும் அபவுட் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி. பட் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது, தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ட்ராவல் பண்ண காலங்கள்லேருந்து திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவங்களோட லைஃப்பை அவர் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். பட் லேட்டர் செகண்ட் ஆஃப் அவரோட லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு எங்கள் குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். 77 to 87 ரொம்ப பிஸியாக இருந்த சீசன் அவருக்கு. எங்கே புரட்சி தலைவர் போனாலும் அவர் முன்னாடி போய் எல்லாத்தையும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர்ஸ் எல்லா ஏற்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை புரட்சி தலைவர் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பிஸியான ஷெட்யூல். உங்கள் சான்சலர்லாம் அவர் கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது அவ்வளோ பிஸி. சின்ன வயசில் இருந்த காலத்தில் அவங்களுக்கு கழக பணி, மக்கள் பணின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு 10 years டவுன் த லைன் என்ன ஆயிருக்கு, 87க்கு அப்புறம் when he lost his லீடர், அவருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய காலம் அது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஓஎம்ஆர் 87, 88 எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது உங்களால். ஒரு காடாக இருந்த காலம். அப்போ அவரோட ஒரு லீடர் இழந்த பிறகு அவர் ஒரு 3-4 மாதம் இங்கேயே இருந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். 3-4 மாதம் தனியாக இருந்துட்டார். எப்படி ஒரு ஆள் அவ்வளோ பிஸியாக இருந்த ஆள் 10 yearsஸாக தலைவர் கூட ரைட்டு லெஃப்ட்னு சுற்றிக்கிட்டு பொதுக்கூட்டங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஆள், இம்மிடியேட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தேவைப்பட்டது. ஒரு அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அடாப்ட் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனை. சில பேர் நம்ம ஒத்துக்க மாட்டோம். எனக்கு இது சரி, இது ஃபுட்டு சரியில்லைனா ஒத்துக்க மாட்டோம், இந்த கிளைமேட் கண்டிஷன் சரியில்லைனா ஒத்துக்க மாட்டோம், கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்போம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஆஃப் சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஆனரபிள் சான்சலர், ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஜேபிஆர் அவர்கள் 10 வருஷம் பிஸியாக இருந்த ஆள், 12-13 வருஷம் இம்மிடியேட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜ். காடாக இருந்த இந்த இடத்த இங்கே உட்காந்து தனி நபராக, வேறு யார் ஒத்துழைப்பெல்லாம் தனியாக உட்காந்து சத்யபாமா பொறியியல் கல்லூரின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி வெறும் 180 ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பித்த இந்த
யூனிவர்சிட்டி 2001 இன்னைக்கு 35th கிராஜுவேஷனில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது அவரோட உழைப்பு, அவரோட விஷனரி தாட் மட்டும்தான். அவர் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய கற்றுக்கிருக்கேன். அவரும் நானும் ஒரு 65 நாள் தனிமையில் இருந்திருக்கிறோம். இதில் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். அவர்கிட்ட 65 டேஸ் நானும் அவரும் தனியாக இருந்திருக்கிறோம். அது ஒரு ஸ்டேஜ். அது அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்று தான், கரேஜை மட்டும் விட்டு விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த சுச்சுவேஷனாலும் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த லீடர் கூட நான் ட்ராவல் பண்ண பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் நான் நடைமுறைப்படுத்த கற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூரில் ஆரம்பித்த வாழ்க்கை. இவர் சொன்னாங்க, என்னோட பிரதர் ஜான்சன் சொல்லிட்டு ட்வின். நானும் அவரும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு மாதத்துலேயே எங்கள் 2 பேரையும் பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள். குழந்தை பிறந்தது க்ளூனி ஹாஸ்பிட்டல். எங்கள் 2 பேரையும் தாய் அரவணைப்பு இல்லாமல் 2 பேரையும் திருவாரூர் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேயே எழுதி வச்சுட்டாங்க, உங்களுக்கு உங்களோட ஜேர்னி கடந்து தான் போகும், ஊர் விட்டு ஊர் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் என்னையும் அவரையும் திருவாரூர், அப்புறம் படிக்கிறதுக்கு புதுச்சேரி, மேற்படிப்புக்கு சென்னையில் ஒரு கல்லூரிகள் ஆரம்பிக்க பார்த்து 2001 திருப்பி 2010 ஒரு செட்பேக், திருப்பி ஸ்ரீபெரும்புத்தூர் 2011. அதோடு முடிஞ்சிருச்சா ஒரு வாழ்க்கையை நினைக்க பார்த்து, நீங்கள் இன்றைக்கி என்னை இந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் இதை உட்காந்துட்ருக்கார் பிடபிள்யூடி ஹானரபிள் மினிஸ்டர். அவர்கிட்டேருந்து வந்த ஒரு அழைப்பு, அவர் அழைத்து என்கிட்ட கொண்டு போன இடம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தமிழ்நாட்டின் ஹானரபிள் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து என்னோட பொது வாழ்க்கை தொடங்கப்பட்டது. ஒரு புது வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுன்னா, எங்கள் தலைவர் எப்போதும் சொல்லுறது ஒன்று தான், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு வேண்டியதை பண்ணுங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்து, ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்து, ஐடி கம்பெனி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்த ஆளை, பிறந்தது பாண்டிச்சேரி, வளர்ந்தது திருவாரூர், திருப்பி சென்னை, திருப்பி செட்பேக் டு ஸ்ரீபெரும்புத்தூர், அங்கேருந்து ஒரு அழைப்பு. இப்போது நானும் ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிடபிள்யூடி 2 பேரும் நார்த் சென்னையில் இருக்கோம். நான் ஆர்கே நகர் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஆஸ் எ எம்எல்ஏ, ஹானரபிள் மினிஸ்டர் வில்லிவாக்கம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எங்கே தேவை அதிகமாக இருக்குதோ அங்கே தான் உங்களோட சேவைன்னு சொல்லி எங்கள் தலைவர் அங்கே காமிச்சாங்க. அங்கே போனோம், அங்கே நிறைய மக்களை சந்தித்தோம். இப்போ சொன்னாங்க நாங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு, நானும் அதுவும் ஒரு ஃபேமிலி தான். ஹானரபிள் மினிஸ்டரும் ஒரே ஃபேமிலி, பேஸ்கெட் பால் ஃபேமிலி. நானும் பேஸ்கெட்பால் பிளேயர், அவரும் பேஸ்கெட்பால் பிளேயர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். On dais, Dr. Maria Wilson, Honorable Minister of Finance, Dr. Maria Zina Johnson, Chancellor, Satyabama Institution of Science and Technology, Dr. Maria Johnson, President, Satyabama Institute, Dr. Sheila Rani, Vice Chancellor, Mr. Arul Selvan, Vice President, Mrs. Maria Benedita, Vice President, and Mrs. Maria Catherine, Vice President, and my beloved students, எல்லோருக்கும் வணக்கம். (2026) 1977 to 2026, ஆல்மோஸ்ட் ஒரு 50 years கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த ரெவல்யூஷன் எனக்கான ரீசன், அந்த ரெவல்யூஷனுக்கான, அந்த புரட்சிக்கான முக்கியமான காரணம் யூத், இளைஞர்கள்.
அதுலேயும் முக்கியமாக அந்த புரட்சி எல்லா கல்லூரியிலிருந்தும் எல்லா காலேஜிலிருந்தும் உருவாகியது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஸ்கூல்லேருந்து உருவாச்சு. அந்த இளைஞர்கள் உருவாக்கிய புரட்சியுடைய நோக்கம் வரலாற்றில் ஒரு புரட்சிகள் உருவாகும் பொழுது அதற்கான நோக்கம் முதல் காரணம் இளைஞர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு யூத் ரெவல்யூஷனுடைய நோக்கம் ஒரு கிளீன் கவர்னன்ஸ், ஈக்குவாலிட்டி, அகெயின்ஸ்ட் நெப்போட்டிசம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கின்ற ஒரு நிர்வாகத்தை தேர்தல் வெற்றியின் மூலம் உருவாக்கணும். எலெக்ஷன் மேண்டேட் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு ஒரு 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் சுமார் 50% மேற்பட்ட இன்றைக்கு இளைஞர்கள் தான் இருக்காங்க. யூத் பாப்புலேஷன் 40%, 40 வயதுக்கு கீழே. அப்படி உருவாக்கும் பொழுது அப்படி ஒரு மாற்றத்தை எங்களுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உருவாக்க முடியும் என்று நம்பியது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஹானரபிள் சிஎம் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய சார்பாக இன்றைக்கு இளைஞர் நலன் யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர், இளைஞர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட பாதைக்கு கொண்டு போகணும்னு ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு சிஎம் நமக்கு இருக்கிறாரு. அவருடைய சார்பாக சத்யபாமா உடைய சான்சலர், பிரசிடென்ட் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பொதுவாக எஜுகேஷன், கல்வித்துறைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே. ஸ்கூல் எஜுகேஷனுடைய பிதாமகன், ஃபவுண்டர், விஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர், கொள்கை தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் உருவாக்கிய அடித்தளம்தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்கள் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியாக முன்னேறணும்னா இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அப்படி ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு ஃபவுண்டர்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். அவர் உருவாக்கிய கொள்கை முடிவு பாலிசி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கான லைசன்ஸ், பாலிசி டிசிஷன்ஸ் மேற்கொள்ளப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கொள்கை முடிவை எடுத்து அந்த கொள்கை முடிவின் மூலம் உருவாக்கப்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் சத்யபாமா யூனிவர்சிட்டி லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை பட்டதாரிகளாக
உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய கனவு பொதுவா எப்படி இருக்கணும்? இனிமேல் ஒரு கவர்மெண்டோடைய பாலிசி எப்படி இருக்கணும்? மாண்புமிகு நிதியமைச்சர் என்னுடைய சகோதரர் மரிய வில்சன் சார், ஸ்போர்ட்ஸால் நாங்கள் 2 பேரும் ஒன்றிணைஞ்சோம். அவர் எப்பயுமே சொல்லுவார், எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸையும் சேர்ந்து ஈக்குவலாக 50% 50% ஈக்குவலாக கொடுக்கணும்னு. இப்போ கூட சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நான் உங்களை பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படி பேஸ்கெட் பாலில் 2 பேர் இணைந்து விளையாட ஆரம்பித்தோம். எங்களுடைய தலைவரை கட்சி ரீதியாக நம்பியது அந்த டைமில் லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும். ஆனால் கட்சியில் வந்து எங்கள் தலைவருக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனடியாக சிஎம்ஐ பார்த்து அன்றைக்கு ரொம்ப சீக்கிரமே கட்சியில் சேர்ந்து தலைவரை நம்பி மக்களுடைய பயணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் காலேஜ் ஓனராக இருந்தாலும் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இறங்கி அதுலேயும் ஆர்கே நகர் மக்களோடு மக்களாக இணைந்து எந்த அளவிற்கு கிரவுண்டில் இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கினார். அந்த வெற்றி, அந்த மக்களுடைய வெற்றியோடைய அன்பு தான் இன்னைக்கு அவர் ஒரு நிதியமைச்சராக எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கார். அப்படி அமைச்சரவை எங்களுடைய தலைவர் உருவாக்கியது பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களை தான் பார்த்துருப்பீங்க. அப்படி இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. இந்த வெற்றி 2 பேரால் தான் சாத்தியப்பட்டது. இந்த ரெவல்யூஷன், ஒன்று இளைஞர்கள், இன்னொரு பெண்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 2026 வெற்றிக்கான பாதையை உருவாக்குனாங்க. அப்போ தமிழ்நாடு இனிமேட்டு என்ன மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும்? தமிழ்நாடு எப்பயுமே ஒரு சர்வீஸ் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக்கை உருவாக்கிட்டே இருப்போம். 92% இங்கேருந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதா சொன்னாங்க. இட்ஸ் அ பிக் விக்ட்ரி ஃபார் ஜாப் கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு காலேஜிலிருந்தும் 95% படித்து முடித்தவொடனே வேலைக்கு சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் வந்து சத்தியபாமா இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுகிறோம். அப்போ ஒரு கவர்மெண்ட்டோடைய, எங்கள் முதலமைச்சருடைய பாலிசி ஆகட்டும், எங்களுடைய கொள்கைகளாகட்டும், என்ன மாதிரி ஒரு பாலிசி உருவாக்கணும்? 50 வருஷம் கழித்து ஒரு கவர்மெண்ட் மாறி இருக்குன்னா இனிமேட்டு என்ன மாதிரி ஒரு தமிழ்நாடை புதுசாக வடிவமைக்கணும்? நம்ம சிங்கப்பூரில் லீ குவான் இருந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ட்ரையாக இருந்துச்சு. பொருளாதாரத்தில் நெருக்கடி, எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு தலைவருக்கான ஒரு விஷன் இருந்துச்சு. ஜப்பான், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. நம்மளுடைய குறிக்கோள் இன்னைக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஜப்பான், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு ஜப்பானோட இனிமேட்டு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியை உருவாக்கணும். ஒரு சிறிய கண்ட்ரி 4 ட்ரில்லியன் மேலே ஒரு எக்கனாமி உருவாக்கும் பொழுது நாம் நினைத்தால் ஏன் 1.5 ட்ரில்லியன் மட்டும் இல்லை, 2 ட்ரில்லியன் எக்கனாமி கூட உருவாக்க முடியும். Miss Supraja. Miss Aruna Rani. Miss Sakti Sudharani. Mr. Singaraju Srinivasalu. Mr. Praveen Akhtar.
Miss Jepashanti, Miss Anjali Das, Miss Shri Durga Kameshwari, Miss P.K. Vandana, Mr. Deepesh,